அஸ்ஸலாமு அலைக்கும். கேரளாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷான முட்டை ரோஸ்ட் பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மெயின் விஷயம் என்னென்னா வெங்காயத்தை ரொம்ப தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணால் நல்லா கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகு, அடுத்து வந்துட்டு கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி, வெள்ளைப்பூடு, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், நல்ல மிளகு இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதில் இந்த மசாலா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கிரஞ்சினஸ் மாறாமல் கிளாஸி கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு மஞ்சப்பொடி, மிளகுப்பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு பச்சை வடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஹாஃப் தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. மூடி வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ நான் முட்டையை உரிச்சு வச்சுருக்கேன். லைட்டாக கீரைக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய், மிளகு பொடி, இந்த முட்டையை போட்டு நல்லா வந்துட்டு பொரிச்சிட்டு அந்த எண்ணெயோட அந்த மசாலாவில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பரட்டி விடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா செம்ம டேஸ்ட்டான கேரளா ஸ்டைல் முட்டை ரோஸ்ட் ரெடி. இது சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருந்தால் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள்.